பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இருக்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்த அவர், GST வரி விதிப்பு மூலம் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மோடி மீண்டும் பிரதமரானால் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. மோடி மீண்டும் பிரதமரானால் தேவாலயங்கள் இடிக்கப்படும், மசூதிகள் இடிக்கப்படும். பாபர் மசூதி மட்டும்தான் இடிச்சாங்க நினைக்காதீங்க, உள்ளூர்ல இருக்கிற மசூதிகளையும் இடிப்பார்கள், தேவாலயங்களை இடிப்பார்கள். மோடி மீண்டும் பிரதமரானால் குர்ஆனை கொளுத்துவார்கள், பைபிளை கொளுத்துவார்கள். மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவார்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்தோஷ்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய சீமான், ஆண்ட கட்சிகள் ஒன்றாவது தாங்கள் செய்த நன்மைகளை கூறி வாக்குகள் கேட்க முடிகிறதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் 100 நாள் வேலை திட்டம் காரணமாக நாடு நாசமாக போனதாகவும் அதன் காரணமாக விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைக்கவில்லை எனவும் சீமான் குற்றம் சாட்டினார். மறுபடியும் அந்த 100 நாள் வேலையே பிடித்து தொங்குவார்கள். 400 ரூபாய் கொடுக்கிறோம் என்பார்கள், 100 நாளை 180 நாளாக ஆக்கிறோம் என்பார்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே நாடு நாசமானதை தவிர என்ன நடந்திருக்கிறது? உழைப்பிலிருந்து மக்களை வெளியேற்றி விட்டார்கள். வேளாண்மை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. விவசாயத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்றால் உணவு தேவைக்கு எவ்வளவு பெரிய பஞ்சத்தை, வறட்சியை, வறுமையை இந்த நாடு மக்களும் சந்திக்க நேரிடும் என்கிற சிந்தனை. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு யாராவது அதை வேலை என்று சொல்வார்களா? கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புலியூர் பகுதியில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய வாசன், கரூர் தொகுதியில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், கரூர் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி கட்சி வேலைகளுக்காக வேறு மாநிலங்களுக்கு செல்கிறார் எனவும், சொந்த தொகுதியான கரூரில் ஜோதிமணி இருப்பது மிக மிக குறைவு என்றும் GK வாசன் குற்றம் சாட்டினார். கரூருடைய பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்துக் கொள்ளுங்கள். டெல்லியிலே இருப்பார், சென்னையிலே இருப்பார், அல்லது வேறு மாநிலங்களிலே கட்சி பணிக்காக இருப்பாரே தவிர கரூரிலே சொந்த தொகுதியிலே வாக்களித்த மக்களோடு இருப்பது என்பது மிக 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 குறைவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.